ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு பர்த்டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வர வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, கேக் வெட்டுற கத்தி வந்து பிளாஸ்டிக்ல வாங்கல, மரத்துல செஞ்ச கத்தியை வாங்கியிருக்கோம். ஓகே, ரீதா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை சர்ப்ரைஸா உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மாமியார் மருமகளை நீங்க பாத்துருக்கீங்களா? இங்க பாத்துக்கங்க, இந்தியாவிலே இவங்க தாங்க பெஸ்டா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அம்மா பொண்ணு மாதிரி நடந்துப்பாங்க. ரீதா வந்து கேக்கு கிட்ட எங்க அம்மாவை கொண்டு வந்து நிக்க வச்சு காட்டினாங்க பாருங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமா போச்சுங்க. இத்தனை வருஷத்துல யாருமே எனக்கு கேக் வெட்டல, நீங்க எனக்காக ஒரு சூப்பரான கேக் செஞ்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி, ஓகே, ஆனந்த கண்ணீர் வடிச்சதெல்லாம் போது, நீ கேக்க வெட்டு அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா கேக் சூப்பரா வெட்டிட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, முத கேக் செஞ்சிருக்க, இந்த கேக்குக்கான காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரீதாட்ட கொடுத்தாங்க. ரீதா வந்து பாத்தீங்கன்னா, அத்தா இது வந்து காசுக்காக நான் செய்யல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப வற்புறுத்திட்டே இருந்தனால ரீதா வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே 500 ரூபாய் வேண்டாம், எனக்கு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 100 ரூபாய் மட்டும் வாங்கிட்டாங்க. அதுவுமே எங்க அம்மா ஆசைப்பட்டதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. உங்க வீட்டுல மாமியார் மருமக எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.